இதுவரையும் அந்த செய்முறை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கண்ணா. ஒரு வித்தியாசமான புதுவிதமான கோழி குருமா. இந்த இயற்கையான காத்துக்கு இந்த மலைக்கு சூடா சுவையான சாப்பாடு சும்மா அருமையா இருக்கு. சோத்துல சாப்பிட்றதோட சப்பாத்தி ஐட்டங்கள், இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு தட்டப்படலான இரவு விருந்து வைக்க போறோம். இந்த இரவு விருந்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுவரையிலும் யாரும் டிஃபனுக்கு சாப்பிடாம ஒரு கோழி குருமா ஸ்பெஷலா வைக்க போறோம் இன்னைக்கு. டிஃபனுக்குன்னா டிஃபன்னா இட்லி 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 தோசை அந்த மாதிரி. பொங்கல் பொங்கலுக்கு கோழி குருமா சாப்பிடுவாங்கண்ணா. என்னச்சாங்க இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத செய்முறைன்றாங்க. ஆமாங்கண்ணா. அப்படி எந்த ஒரு ஸ்பெஷல் எடுத்துருக்கீங்க? ஏன்னா சாயங்காலம் தான் சமைக்க போறோம். அப்ப அது யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஓ அப்படி. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இதுவரையும் அந்த செய்முறை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கண்ணா. ஒரு வித்தியாசமான ஒரு செய்முறையை வந்து இந்த குருமாவில் இறக்குறாருண்ணா. அதுதான் புதுவிதமான கோழி குருமா. நான் இன்னைக்கு ஸ்பெஷலா செய்யக்கூடிய கோழிக்கறி குருமா. அதுக்கு இட்லி, கிச்சடிக்கு சாம்பார், கார சட்னி, கேசரி, வாழைப்பழம் இதெல்லாம் தடப்படலாம் கொண்டு போய் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு விருந்து காத்துன்னு இருக்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசிரமத்தில் உள்ள அனைவருக்கும் நம்ம புத்தாடை கொடுக்குறோம். அவங்க கேட்ட மாதிரியே வேஷ்டி, சட்டை, நைட்டி அவங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி WXL, XXL எல்லாமே அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி. இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, SM ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியால இருந்து இந்த விருந்து பண்றாங்கண்ணா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க விழுப்புரம் பக்கம் விக்கிரவாண்டியில் வீட்டுக்கு வீடு உதவி பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாட்டுலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த முதியோர் இல்லத்தில் வந்து 4-5 மாசமா நம்மளை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, புத்தாடை வாங்கி கொடுங்கன்னு. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் அவங்க மனசார உதவி பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அவங்க எண்ணங்கள்லாம் நிறைவேறணும். அந்த கம்பெனி மேலும் மேலும் நல்லா வளர்ந்து ஏகப்பட்ட லாபங்களை சம்பாரிச்சு மீண்டும் மீண்டும் அவங்க கையால் தாளாரமா உதவணும் என்று கட்டத கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வித்தியாசமான செய்முறையில் ஒரு கோழி குருமாவுக்கு விதவிதமான பொருள்லாம் வச்சிருக்கிறோம். என்னென்ன வச்சிருக்கோம் பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு மனிதன் 3 இடங்களுக்கு சென்றால் அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம். அது என்னென்ன இடங்கள்? ஒன்று கோயில், ஓத்தில் ஏறினாங்க, பொங்கு சோறு போடுறாங்க. கோயில்ரா. அடுத்தது பள்ளிக்கூடம். கல்வி, செல்வம், மனதுக்கு நிம்மதி. அதுதான் 3 தான். நிம்மதி இல்லாதவன் தான் கோயிலுக்கு போவான். சோறு இல்லாதவன் அந்த மாதிரி அங்க பள்ளிக்கூடம் போவான். பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் போவான். பள்ளிக்கூடம் போறவங்க சோறு திங்க தான் போறானா? அப்பா அப்படிதான் போனாங்க, இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இங்க இருந்து சோறு எடுத்துட்டு போடுறான். ஆனா இவன் போனது அப்படி போயிருக்கான். ஒரு மனிதன் வந்து 3 இடங்களுக்கு சென்றால் அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, ஒன்னு ஹாஸ்பிட்டல், ஒன்னு சிறைச்சாலை, இன்னொன்னு சுடுகாடு. ஓஹோ. சிறைச்சாலைக்கு போய் சென்றா அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான்? அத கேள்வி அப்படி கேட்க கூடாது. வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, மருத்துவமனை ஒண்ணு, சிறைச்சாலை ஒண்ணு, சுடுகாடு ஒண்ணு. இன்னொன்னு விட்டுட்டியா? 3 தானே. கல்யாணம் பண்ணிப்பாரு. மொத்தம் 4. செக்கெண்ணெய், சுத்தமான நெல்லெண்ணெய், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, முந்திரி பருப்பு, கசகசா, புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், கல் உப்பு, தேங்காய், தக்காளி பழம், வெங்காயம், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கல் உப்பு. இதோட 30 கிராம்ல வெட்டி வாங்கின கோழிக்கறி அலசி கிளசி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறோம். என்னாச்சாங்க தேவையான பொருள் பார்த்தா பிரியாணி செய்யற மாதிரி வச்சிருக்கீங்க. இதுல வந்து முக்கியமானது என்னன்னா, ஒரு அரவை தானே. நார்மலா எல்லாம் குருமாக்கு செய்யும் போது தேங்காய், முந்திரி, கசகசா இதை மட்டும் போட்டு அரைச்சி செய்வாங்க. நம்ம வித்தியாசமான ஒரு கலவை ரெடி பண்ணி அதை வந்து அரைச்சி இந்த குருமால சேர்ப்போம். அதுதான் முக்கியமான சிக்கன் குருமா முக்கியமான ஒரு விஷயம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா, கோழிக்கறியை ஒரு சில மசாலாங்களை போட்டு ஊற வைக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரவை ரெடி பண்ண போகிறோன்னா, அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், ஒரு 6 பேருக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். பச்சையா அரைக்கூடாது சார். பச்சை அரைச்ச ஒரு சுவை, வதக்கி அரைச்ச ஒரு போட்ட ஒரு சுவை. ஆயத்தோட காலைல சாப்பிட்டு அப்படியே தெரியும். நீ சட்டையத்தோட இப்போ உட்காந்து சாப்பிட்டு வடிச்சிருப்பேன். தின்ட்டு வந்து என்ன வாயை தொடக்க சொல்றேன். நான் வாயை தொடக்கணும். நான் சைடில் ஒட்டிருந்தேன். என்ன ஒட்டிருக்கு? நான் ஒண்ணுமே தின்னலையே. அந்த வயல கை வைக்க சொல்றேன். எப்பா கடிச்சிட்டாக்கா நீ அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு
கோழிக்கறியை வாங்கிட்டு வந்து நல்லா வெட்டி கழுவி வச்சு சும்மா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோண்ணா. ஃப்ரெஷ்ஷாக முன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்குது. வாங்கி வெட்டலன்னா வெட்டி வாங்கினது. வெட்டி வாங்கிது. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் 3 ஸ்பூன், 3 ஸ்பூன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ மசாலாவை கிண்டிக்கிறேண்ணா. ஒன்றும் சேர்க்குறீங்க? ஆமாண்ணா. மசாலாவை தான் ஒன்றும் சேர்க்க முடியுது, மனிதர்களோட மனங்களை ஒன்றும் சேர்க்க முடியல. ஒன்றும் சேர்க்க முடியலண்ணா. அது சேரும்போது சேர்ந்துடணா. ம். அதுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக பயந்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஒன்று சேர முடியாத நேரத்தில் அப்புறம் பிரிஞ்சு அது காலம்பூரம் வருத்தமாகவே இருக்குண்ணா. ஒரு மனசில் எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்குண்ணா. நீங்க பெண்களை பத்தி பேசுறீங்களா? ஜென்ரலா எல்லாரும் மனசு சொல்றேன், ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொல்றேன். சேரெல்லாம் வருது பாண்டி, படார்னு பிச்சுக்குது. செருப்பா இப்படி போட்டோம்னா உப்பு காரம்லாம் கறியில் நல்லா ஏறிக்கும். கண்டிப்பாண்ணா. பார்க்கும்போது கலர் காம்பினேஷன் பக்கா இருக்குது. 65 மாடலில் பண்ணிட்டீங்களா? 65. ஆமாம், முதல்ல மசாலா போட்டுருவாங்க. அது பேர் 65 இல்லை. எனக்கே சொல்லி தெரியா? நீங்க எதிரியா? இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். 65 சொன்னா இல்லை 65 சொல்லல. மக்களை ரீவெண்ட் பண்ணி பாருங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். நல்லா வெங்காயம் கொலையாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு வரும்போது வழக்கமாக தக்காளி சேர்க்காம தேங்காய் சேர்க்கணும். ஒரு 1/2 முடி தேங்காய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, முதியோர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இல்லை ரிச்சாக கொடுக்கணும். ஒரு 20 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த மசாலா அரைக்கும் போது 1 கைப்பிடி அளவு மல்லி, 1/2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி கொண்டு வருவோம். இந்த மாதிரி மசாலா யாருமே தயார் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மல் குருமானா தேங்காய் அரைச்சி ஊற்றிருப்பாங்க இல்லையா? ஆமாம், தேங்காய் கொஞ்சம் வசதியாக இருந்தால் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கசகசா, யாராவது ஒருத்தர் வந்து சோம்பு, இவ்வளோதான் சேர்ப்பாங்க. இந்த வெங்காயம் தேங்காவோட சேர்த்து எல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு தேங்காயோடைய அளவு கம்மியாக இருக்கும், குருமா நல்லா கெட்டியாக கிடைக்கும், நிறையா கிடைக்கும். தேங்காய் சாப்பிட்டா கொஞ்சம் நெஞ்சில் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே இதில் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கணும். 1 கைப்பிடி அளவு மல்லி, 1/2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய். ஏன்னா இதில் இந்த பச்சை மிளகாய் காரம் சேர்க்கறதுனால தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்துகிறோம். நான் பச்சையாக என்னென்ன அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன்னு பாருண்ணா. பச்சை மிளகா இது ரெண்டும் கழுவிட்டு அதில் சேர்க்கணும். ஏன்னா இது கம்மி, அங்கே வெட்டி நிறைய வச்சுருக்கோம். அடுத்த குருமா வைக்க போகிறோன்னா அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் சேர்த்து வரும். அடுத்து இது தாளிப்புக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3 தக்காளி. நல்லெண்ணெய் வாசனைண்ணா. உடம்புக்கு ஏற்ற எண்ணெய் நல்லெண்ணெய் தானே. தக்காளி கரையிறதுக்கும் குருமாக்கு ஏற்ற மாதிரி உப்பு. தக்காளி நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வந்துச்சு. இந்த நேரத்தில் 50 கிராம் அளவுக்கு அரைச்ச பூண்டு, ஒரு 75 கிராம் இஞ்சி, கறி நல்லா ஊறி இருக்குன்னா இந்த கறியை இப்போ சேர்க்க போகிறோம். கறியை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஊறின கறி இறக்குறீங்க. பாருங்க மசாலா வண்ணமே வித்தியாசமா இருக்கு. நல்ல மசாலா வந்துச்சுங்க. இருக்கு. இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிக்கிறா. பக்கவா குருமா ரெடி ஆகிட்டே இருக்கு. என்னெல்லாம் திரண்டு வந்துகிட்டு இருக்கு. வாசனை தூள் கிளப்புது. கேட்டை தாண்டி போகுது வாசனை. கேட்டை போட்டு பூட்டு வேணுண்ணா. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் அரவையை சேர்க்க போகிறோம். போடுங்க. சமைச்சாங்க. உண்மையிலே வித்தியாசமான குழம்பு தான் இருக்கு. இந்த தேங்காய் மட்டும் ஒரு கொதிச்சிருச்சுன்னா அருமையாக இருக்குண்ணா. இந்த குருமா எதுக்கு தம்பி ரெடி பண்ணுறோம்? இந்த குருமா வந்து இட்லிக்கு இந்த குருமா அப்படின்றது முதியோர்களுக்கு
நம்மளுக்கு சாப்பாடு குருமா. ஏன்னா நம்ம சுட சுட இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதனால நம்மளுக்கு சாப்பாடு. மசாலா அரவை தண்ணியை சேர்த்துக்கிறோண்ணா. மணக்க கோழிக்கறி குருமா ரெடி. இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நெய் சோறு, புலாவ், இந்த மாதிரி நம்ம குருமாலாம் எதுக்கெல்லாம் வச்சு பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் இது மணக்குது, இறக்கிற சுவைச்சு பார்க்குறேன். நான் செய்கிறேன். இலை போட்டாச்சா? இலை போட்டாச்சுங்க. சோறு போட்டதான சிக்கன் குருமா. ஏன் இட்லி வைக்கிறவங்களாம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அது லேட்டாகுமா, சாயந்தரமா அது வரையும் பசி தாங்காது இல்லை. வந்தவங்களை கவனிக்கணும் தான். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலையில் நான் வந்திருக்கேன். இவங்க எப்படின்னா யூடியூப் சேனலே பார்த்து ரொம்ப நாள் அதான் எப்போனா இவங்க போய் சாப்பாடு டேஸ்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு ரொம்ப நாள் ஆவலாக இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்ததுனால. சாப்பாடும் நல்லா சாப்பிட்ருக்கேன், நல்லா சுற்றி பார்த்தோம், எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். தோட்டம் வந்து நல்லா இயற்கையாக ஒண்டி இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. காலையில் வந்து இங்கே மயிலெல்லாம் இருக்குது. மயிலெலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மானும் சில டைமில் அப்பப்போ ஏஞ்சி பண்ணால் மானும் இருக்குது. ரொம்ப இயற்கை காட்சியெலாம் ரொம்ப மிகுந்து இருக்குது. நம்ம இப்போ நாங்களாம் இருந்த பக்கம்லாம் டவுன்லேயே இருந்துட்டு அந்த ஆரன் சவுண்டு, வண்டி சவுண்டு, பொல்யூஷனு ரொம்ப உடம்புக்கே ரொம்ப இது கெட்டுதல். அதெல்லாம் இங்கே வந்து இருந்தோம்னா நம்ம இயற்கையாக மரங்களுக்கு நடுவில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இங்கே வந்து பாருங்கள், சாப்பாடெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இயற்கை காட்சியெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. சூப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க. எக்ஸ்சேஞ்சா? கவலைப்படாது, பின்னாடி சிசிடிவி கேமராலாம் இருக்கு, கவலைப்படாதீங்க. பின்னாடி போட்டுருக்கு போயிரு. கவலைப்படாதப்பா, என்னதான் சொன்னாலும் அங்கே கரண்டில் வர கறி மட்டும்தான் வரும். அள்ளி வாங்கி தம்பிக்கு போதுமாடா தம்பி? போதுண்ணா. அங்கேருந்து இம்மா தூரம் வந்திருக்கேன், நீ தாண்டா ரசிகர். தம்பி பேர் விக்னேஷ், நம்ம ரசிகர், தீவிர ரசிகர். இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவார். உண்மையாக சொல்லுவார். உண்மையே இப்படியே சொல்கிறேன். என்ன தம்பி சொல்லிடுவாரு, அப்புறம் எதுக்கு நீங்க? இல்லை வாசனை இழுக்குது இல்லையா? புது பிறையான இல்லடா சொல்ற, அதே வேறு தான். புது முறையான சிக்கன் குருமாண்ணா. ஊற்றுங்க. அடுத்தது குண்டானில் சோறு இருக்குதா இல்லையா? இருக்குடா. இருக்கா? சரி, ரோசி தருவாங்க இரு. நல்லா விளாட்டணும். தம்பி ரோசிக்கா? ரோசி விதமான மசாலா சிக்கன் குருமாண்ணா. தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் வதக்கி சும்மா வேற லெவலில் பண்ணி கொடுத்தாருண்ணா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தம்பி விக்னேஷ், முக்கியமாக சொல்லு எப்படி இருக்குது? உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா. இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. நம்ம கட்டுறது கையால் சேனலுக்கு யூடியூப்க்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக எனக்கு செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிப்பா. சாப்பிடு. இந்த இயற்கையான காற்றுக்கு, இந்த மலைக்கு சூடாக சுவையான சாப்பாடு சும்மா அருமையாக இருக்குது. இது வந்து சோத்தில் சாப்பிட்றதோட சப்பாத்தி, ரொட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள், இட்லி, தோசை, இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா சும்மா வேற லெவலில் இருக்கும். நம்ம வச்சது இட்லிக்கு ஏற்ற டிஃப்ரெண்டான கோழி குருமா தானே. இன்னும் 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா இட்லியில் சாப்பிட போகிறாங்க. இங்கே ரொம்ப பொறுமையெல்லாம் இல்லை. நான் நல்லா சூப்பராக இருக்குண்ணா, அருமையாக இருக்கு. இந்த மலையாடுவில நல்லா செஞ்சு கொடுக்குறீங்க, நல்லா இருக்குண்ணா. மலையிடம் இருக்கட்டும், 4 இடத்துல உங்க வாழ்க்கை என்னன்றது முடிவு பண்ணு. மக்கள்கிட்ட முடிவு பண்ணுவா. ஓ வாழ்க்கை அவங்க முடிவு பண்றாங்களா? உன் வாழ்க்கை உன் கையில் தானே சொல்லியிருக்காங்க. சென்ற வாழ்க்கை இப்ப கடங்காரன் கையில் செம்மையா வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்தது வந்து இன்னும் இட்லி ஊற்றணும், கேச்சரி, கிச்சடி எல்லாம் பண்றோம். இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இல்லத்துல கொடுத்து அவங்க எப்படி டேஸ்ட் சொல்றாங்க பார்ப்போம். போலாமண்ணா? போலானே. சரி, முந்திரி திராட்சைலாம் போட்டு சும்மா கலக்கிட்டீங்க போங்க. என்னங்க ஐயா? கிச்சடிக்கு ரவை கொட்டுறீங்களா? சும்மா கொஞ்சமா இருக்குப்பா, அவ்வளோதான்ப்பா. கேரு. டேடி, சாம்பார் நல்லா தலை கொதிக்குது. என்ன பண்ண போறீங்க? நெய் ஊற்ற போறேன். நெய் ஊற்றுங்க டேடி. என்ன டேடி, மல்லித்தலையும் போட்டாச்சு. டிஃபன் சாம்பார் ரெடி. என்ன இட்லி ரெடியா? ரெடி சார். அடடா, சிறப்பு. நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவாச்சு, சிறப்பாக தான் இருக்கும். எத்தனை அடுக்கு இருக்கு? ஏகப்பட்ட அடுக்கு இருக்கு போல. உள்ள 4 தட்டு இருக்கு. உள்ள இட்லி தயார், சட்னி மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அதையும் வச்சிருவோம். இப்போ இரவு விருந்து முதியோர் இல்லத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். SM ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி
இரவு விருந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுக்க போகிறோன்னா இரவு விருந்து என்னென்ன கொண்டு வந்துருக்குன்னு பார்க்கலாமா? ஃபேவரட் கேசரி, இன்னையோட ஸ்பெஷல் இட்லி குருமா, சிக்கன் குருமா. எப்படி சிறப்பாக இருக்கா? மல்லிப்பூ இட்லி, கிச்சடி, சாம்பார், டிஃபன் சாம்பார், கார சட்னி, தக்காளி கார சட்னி, பச்சை வாழைப்பழம், பச்சை நாடாப்பழம். இது மட்டுமல்ல, அவங்க கேட்ட மாதிரி புத்தாடைகள் அவங்களுக்கு எந்தெந்த சைஸில் என்னென்ன கேட்டாங்களோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அதையும் பார்த்துடலாம். வணக்கம். எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியா, எங்களுடைய இந்த நிறுவனத்துக்கு இந்த மாலை நல்ல சத்து மிகுந்த உணவுகளை கொடுத்திருக்கிறார். மற்றும் எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனநோயாளிகள், படுக்கை நோயாளிகள், முதியோர்கள் இவர்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை கூறுகின்றோம். இறைவனிடம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த உடைகளை 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா நாங்கள் சிறப்பிக்கும் நாளில் இந்த உடைகளை அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த உடைகள் எங்களுக்கு இந்த விழாவிற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உடைகள் நைட்டி, ஆண்களுக்கான வேஷ்டி, ஷர்ட் இவைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த உடைகள் அவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புது வருட வாழ்த்துக்கள். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியாவிலேருந்து உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க, புத்தாடையும் கொடுத்துருக்காங்க. 1000 வருஷம் வரலையும் நீங்க வாழுங்க. நன்றி. என்ன தருணா, எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குங்களா? துணி கொடுத்துருக்காங்க, வேஷ்டி, ஷர்ட்டு. கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்களாமே, அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி இப்போ கொண்டுட்டு போறாங்கல்ல, இதுக்கு இந்தாண்ட யாருக்கு கொண்டுட்டு போறாங்க பார்த்துக்கா, படுக்கை நோயாளிகள் உள்ள முதியோர்களுக்கு தான் உள்ள கொண்டுட்டு போறாங்க. நம்மளுக்கே அலோடு கிடையாது. எல்லாமே படுக்கை நோயாளிகள் ஏஞ்சி வர முடியும். என்ன சாப்பாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு சார். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? எது பிடிச்சிருக்கு? கிச்சடி பிடிச்சிருக்கா? டிஃபன் பிடிச்சிருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? இந்த கேசரி சந்தோஷம். இந்த கேசரி ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுங்க. எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. Many more lot of these called from the company of SRM Limited, private limited. சாப்பாடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்களா? சாப்பாடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்களா? எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. நன்றி. சாப்பாடு எப்படி இருக்குங்க? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா. எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க, துணியும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா சாப்பாடு எப்படிங்க இருக்கு? நன்றி. சாப்பாடு பிடிச்சிருக்குங்களாம்மா? கையெல்லாம் எடுக்காதீங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர்மா. சாப்பாடு எப்படிங்கம்மா இருக்கு? இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து சுட சுட இட்லி, கிச்சடி அனைத்துமே சுட சுட கொண்டு வந்திருக்கிறோம். சிக்கன் குருமாவோட இன்னைக்கு சாம்பார், சட்னி எல்லாமே. இன்னையோட ஸ்பெஷல் சிக்கன் குருமா கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க. தடபுடலான சாப்பாடு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை விட இன்னொரு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே புத்தாடைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பெனி மூலியமாக அவங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு, பெண்களுக்கு. அண்ணா, இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த விருந்தும்
புத்தாடையும் கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா எஸ்எம் ஸ்மார்ட் டெக் இன்ஜினியரிங் கம்பெனி மலேசியாலேருந்து அந்த குடும்பத்தார் உதவி பண்ணியிருக்காங்கண்ணா. எவ்வளோ சந்தோஷம் பத்தியா. கண்டிப்பாக இவங்க சந்தோஷம் புள்ள, இவங்களுடைய ஆசீர்வாதம் புள்ள அவங்களுக்கு போய் சேர்ந்து அந்த கம்பெனி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று முதியோர்கள் சார்பாகவும் கட்டத கையல் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டத கையல் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.